நெல்லை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு தழுவிய மாதிரி பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. நாளை மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் அனைத்தும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் NDA கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாளை நடைபெறும் நீட் தேர்வு சுமூகமாக நடப்பதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக கண்காணிக்கும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கிண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம். நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் மாணவர் சங்கத்தினர் மற்றும் போலீசாருடைய தள்ளுமுள்ளு. மாணவர் சங்கத்தினர் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற IUML தற்போது கூட்டணியில் இடம்பெற இயலாது என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் போது யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேர்தலிலும் தவேக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று IUML தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளை தவேக ஆதரவுடன் பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம் என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உறுதியாக தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களுக்குமே பயன் தரும் எனவும் அவர் கூறியுள்ளார். மதுரை, சிவகங்கை ஆட்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆட்சியராக நிஷாந்த் கிருஷ்ணா, சிவகங்கை ஆட்சியராக ஆகாஷ் IAS நியமனம்.
நடிகர் மன்சூர் அலிகான் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய இயக்குனர் RV உதயகுமார் மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை தாவேகா தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா கம்பம் தொகுதி MLA ஜெகநாத் மிஸ்ரா தன்னுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியினை தாவேகாவுடன் இணைத்தார். தொடர்ந்து அக்கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து வந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அன்போடு பார்த்துக் கொள்வார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை தேடி சென்னை ஆரேபுரத்திற்கு வந்த கரூர் போலீசார். அசோக்குமார் ஏற்கனவே வீட்டை காலி செய்துவிட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணையை முடித்துக் கொண்டு திரும்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,600 ரூபாய்க்கும், சவரன் ஆபரண தங்கம் 1,08,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வண்டலூர் பூங்காவில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி 2 நாட்களுக்கு இலவச அனுமதி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து நுழைவு சீட்டுகளும் நிறைவு பெற்றதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கழிவுகளை இந்தியாவிலேயே அழிக்க அனுமதி கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. பிற நாடுகளின் குப்பைகளை கொட்டும் இடமாக இந்தியாவை மாற்ற அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் இதுவரை 1,68,000 தெரு நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 71,388 செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பல மாதங்களாக அரவைக்காக அனுப்பப்படாமல் தேக்கி வைக்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது பிறந்த நாளை ஒட்டி சொந்த ஊரான ஒடிசாவின் பகத்பூர் சென்றார். திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பகத்பூர் கிராமத்தை நேரில் பார்வையிட்டனர். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட துனகிரி, சன்சோதக், அக்ராய் ஆகிய 3 போர் கப்பல்கள் முறைப்படி நாளை இந்திய கப்பற்படையில் இணைக்கப்படுகிறது. கார்டன் ரீச் நிறுவனம் தயாரித்துள்ள 3 கப்பல்களும் 75% அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பணவீக்கம், வேலைவாய்ப்பு நெருக்கடி மற்றும் தவறான பொருளாதார மேலாண்மையால் மக்களின் சேமிப்பு குறைந்து வருவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே போராடும் நிலையில் பாஜக பிற கட்சி தலைவர்களை இழுப்பதிலேயே கவனம் செலுத்துவதாக அவர் விமர்சித்துள்ளார்.
திருப்பதியில் செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு மற்றும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் நாளை மறுநாள் ஆன்லைனில் வெளியாகிறது. தேவஸ்தான அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பக்தர்கள் தங்களின் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் அறைகளை முன்பதிவு செய்யலாம். கேரளாவில் ஷிகெல்லா, டெங்கு, நிபா உள்ளிட்ட தொற்றுகளால் நேற்று ஒரே நாளில் 13,539 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எலி காய்ச்சல், ராபிஸ் போன்ற பாதிப்புகளால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ள நிலையில் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி கட்சியினர் மீண்டும் போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு, போட்டித் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவிற்கு 219 ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 218 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணியின் பிரசித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் ஹஷ்மதுல்லா சாஹிதி அபார சதம். தொடக்க விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் அணி தடுமாறிய நிலையில் ஷாஹிதி பொறுப்புடன் விளையாடி ஒருநாள் போட்டியில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியடைந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் துருக்கி வெளியேறியது. லீக் போட்டியில் பாராகுவேவிடம் 0-1 என்ற கோல் கணக்கில் துருக்கி தோல்வியை தழுவியது. லெபனானின் பாரிஷ் நகரில் உள்ள 3 அடுக்கு குடியிருப்பு கட்டிடம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது.